ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன ஒரு விஷயத்த பேச முடியுமோ அதை நான் எங்கள் வீட்டில் கிளியராக பேசிட்டேன். ஏன்னா அவங்க என்னோடய லவ்வுக்கு ஓகேன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு நியாயமாகப்படுற விஷயங்களை நான் பேசி ஆகணும்ல, அதுதானே முக்கியம். அதனால் அந்த விஷயங்களை பேசி நம்ம முக்கியமாக முடிவெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே நான் இது பண்ணிக்கிறது இல்லை. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தெரியாத விஷயங்களை அதை நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஓகே சொல்லுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தேன். ஏன்னா அப்படின்னா அவங்க ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை எதையுமே ப்ரூவ் பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த இதை கொண்டுட்டு போகிறதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம இது பண்ணி டிபெண்ட் பண்ணி போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்மளை விரும்பினவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளை விரும்பி இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவங்கள நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அவங்கள நம்ம விடக்கூடாது. ஒரு இதாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. அதனால் எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வரதை மேரேஜ் பண்ணிக்குவேன். இருந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா நல்லா படிச்சிருக்கேன், வேலை பார்க்குறேன், எல்லாமே ஓரளவு ஓகேவா போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இதை அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டினாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் இதாக இருந்தேன். அதனால் எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அதை நம்ம ஒரு இதாக கொண்டுட்டு போகிறது தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எதையுமே இதுக்கான காரணங்களை நம்ம சொல்கிறோங்கிறத தாண்டி அதுக்கான விஷயத்த நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு இதுக்குமே நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இதையுமே இனிமேலாம் எந்த ஒரு இதுக்குமே நம்ம சரியான ஒரு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் இதாக இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ நடக்கலையோ அது வேறு விஷயம். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை சரியான ஒரு பாதையில் கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த இதையுமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் நான் ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். அதுக்காக அவரும் என்னை விரும்பினவரும் ஓகே தான் சொன்னார். ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய ஆள். அவர் என்கிட்ட ஒரு லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு யோசித்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுறக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். அதனால் அவர் கண்டிப்பாக எனக்கு ஒரு இதாக இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு நேரத்தில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதுவுமே இதுக்கப்புறம் சில விஷயங்கள் த தெரியுதோ தெரியலையோ நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இதுக்காகவும் இது பண்ணக்கூடாதுங்கிறனால நான் அடுத்த நாள் வேலைக்கு போகிறப்பயே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி எங்கள் வீட்டில் நான் பேசியிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்னென்னு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சொல்லணுங்கிற ஒரு இது இருக்குல்ல. அதனால் நீ உனக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்களாம் ஏற்றுக்குவாங்க, பண்ணுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு தேவையில்லாமல் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நம்மளுக்கு எதுவுமே சரியான ஒரு இதில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இது பண்ணுறதுக்கான ஒரு டைமிங்கிறது இருக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதையுமே பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் அவங்க வீட்டில் வேண்டான்னுலாம் சொல்ல மாட்டாங்க, நீ தேவையில்லாமல் எதையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காத, அவங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட அப்படின்னோடனே, அதுக்கான காரணங்கள் இல்லை அப்படின்னாலும் அந்த காரணங்களை நம்மளுக்கு யூகிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியமானதாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக பணங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தானே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே, சரி சரி அதை நோக்கி போகிறதெல்லாம் சரி தான். அதுக்காக நம்ம இந்த ஒரு நேரத்துக்கு இதை பாசிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு தானே நம்ம போகணும், அது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுதான் முக்கியமாக இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த ஒரு நேரத்துலையும் எதையும் இது பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரியான ஒரு இதை நம்ம வந்து இது பண்ணால் மட்டும்தானே நமக்கு இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு இது கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தானே நம்ம வந்து இது பண்ணிட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். சரி